வணக்கம் நேர்களே. ஒரு சிலருக்கு மற்றவங்கள புகழ்ந்தா பிடிக்காதுங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம கண் முன்னாடியே சில நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்க கூடுங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள புகழ்ந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இடத்துல அந்த மாதிரி காரியத்தில் செஞ்சு நாமளும் அந்த புகழை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கங்க. அப்படி சில காரியங்களை செஞ்சு சிக்கலில் கூட மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம். ஒரு பஸ்ஸில் பிரயாணிகள் பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு வயசான அம்மா என்ன பண்ணுறாங்க, அதில் ஏறுறாங்க. சீட்டெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அதனால் நின்றுக்கிட்டே வராங்க. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்ருக்காங்க. பாவம் வயசான அம்மா உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட நினைக்கலங்க. ஆனால் அந்த ஒரு கண்டக்டர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எந்திரிச்சிட்டு அவரோட சீட்டில் நீங்கள் உட்காருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உடனே அந்த கண்டக்டரை, நீ நல்லா இருக்கணும்ப்பா, இப்போ இருக்கிற மாதிரியே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவரை புகழ்கிறாங்க. இதை ஓட்டுநர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கண்டக்டரை புகழ்ந்தது அவருக்கு மனசுக்குள்ளார அப்படியே எரியுது. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்மளே இது மாதிரி யாராவது வாழ்த்துனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு வயசான தாத்தா என்ன பண்ணுறாங்க, அவங்க பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறினதுக்கப்புறம் அந்த தாத்தாவுக்கும் அதே மாதிரி உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணுறாரு டிரைவரு, தாத்தா தாத்தா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீட்டில் அவர் எந்திரிச்சிட்டு தாத்தாவை உட்கார வைக்கிறாரு. பஸ்ஸு உருப்படியாக போய் வீடு சேருமா? யோசித்து சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.